இதில் பார்த்தீங்கன்னா, வி வேர் நாட் மீன் டு லீவ் திஸ் ஃபாஸ்ட். அதாவது நாம் வந்து இவ்வளவு ரொம்ப வேகமாக எதையோ நோக்கி எதையோ அடையிற மாதிரியான விஷயங்களை நோக்கி ஒரு இல்யூஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக படைக்கப்படலை. அதனால தான் நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணுது. எதுக்குடான்னா, ஒரு அலாரம் அடிக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல், ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு உடல் உபாதையில் இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஏன் இவ்வளோ வேகமாக போகிறோம், என்ன நிதானத்தன்மைங்கிறதே வந்து உங்களுக்கு இயற்கையாக வந்து உருவாக்கி கொடுத்துருது. அது இந்த மாதிரி நோய் சார்ந்தோ இல்லை மன சிதைவு சார்ந்தோ மனநலம் சார்ந்தோ ஏதோ ஒன்று வந்து உங்களை நம்ம உட்கார வச்சுருது. நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல கனெக்ஷனு, ஒரு எதுக்கு நம்ம படைக்கப்பட்டிருக்கணும்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கணும். நல்ல ஒரு ஒரு ஸ்லோவாக போய் காது கொடுத்து கேட்டு இயற்கையை ரசித்து நல்லா சிரித்து சந்தோஷமாக நம்மளுடைய அந்த ப்ரெசன்ஸ், அந்த வந்து இருப்பை வந்து என்ஜாய் பண்ணணும். அதனால தான் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய குருமார்கள்லாம் லீவ் தி ப்ரெசன்ட் சொல்லும்போது எப்படிடான்னு நமக்கு யோசனையாக இருக்கும். பட்டு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நாம் வந்து இருக்கிற நாட்களில் ரொம்ப வேகமாக அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இல்லாமல் அந்த மொமெண்ட்டை நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நம்மளுடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் நம்மளோட இதை ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.